அதாவது திரைப்படங்கள் வந்து இயக்குறாங்க இல்லையா, அதில் வந்து பல விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நம்ம நினைக்காமலே பல சம்பவங்கள் நடக்கும். இப்போ நம்ம நினச்சி பார்க்கும்போது இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் எழுதுவாங்களா, இப்படியெல்லாம் படத்தை டைரக்ட் பண்ணுவாங்களா, இப்படியெல்லாம் படங்களில் காட்சிகள் வருமா அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ஒரு வகையில் பார்த்தா அந்த புத்திசாலித்தனத்தை பாராட்டணும்னு தோணும். அதே நேரத்தில் அந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கு இல்லையா, அதை நினச்சி நாமே அப்படியே புன்னகைக்கிறது மாதிரியும் இருக்கும். உதாரணத்திற்கு 2 விஷயத்தை இப்போ உங்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயம். அந்த 2 விஷயத்தையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். சிவாஜி சார், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கலாட்டா கல்யாணம் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து சிவாஜி சார் நடித்தார். அந்த படத்தினுடைய இயக்குனர் சி.வி. ராஜேந்திரன் அந்த படத்தை டைரக்ட் பண்ணாப்புல. அதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னென்னா, அந்த படத்தில் கதாநாயகியாக அநேகமாக 1968 இருக்கும்னு நினைக்கிறேன், 1968 இருக்கும்ன்றது என்னுடைய கணிப்பு. சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக நடித்தது ஜெயலலிதா. ஜெயலலிதா சிவாஜி கணேசன் கூட நடித்த முதல் படம், கதாநாயகியாக நடித்த முதல் படம். அதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் கலாட்டா கல்யாணம். அதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் கூட வந்து 1001 படத்திலலாம் நடித்து அவங்க பெரிய புகழ்பெற்ற கதாநாயகியாக எம்ஜிஆர் கூட நிறைய படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக அந்த படத்தில் கதாநாயகியாக அந்த படத்தில் நடித்தாங்க. படம் வந்து 100 days ஓடிச்சு. ரொம்ப அருமையான படம், ஒரு காமெடி கலந்த அருமையான காதல் கதை. எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம் அப்படின்ற பாட்டெல்லாம் அந்த காலத்தில் சூப்பர் ஹிட் சாங். அந்த படத்தை இளமை ததும்ப அருமையாக சி.வி. ராஜேந்திரன் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். இதில் வந்து அந்த சுவாரஸ்யமான சம்பவம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா, அந்த படத்தில் இப்போ எம்ஜிஆர் படத்திலாம் கதாநாயகியாக வந்து நடித்தவங்க இல்லையா ஜெயலலிதா, கதாநாயகி நடித்து சிவாஜி கணேசன் கூட இப்போ நடிக்க வந்திருக்காங்க. அந்த படத்தினுடைய ஓப்பனிங் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் அந்த படத்தை பாருங்கள், கலாட்டா கல்யாணம் படத்தை உங்களுக்கு சிடிலையோ அல்லது யூடியூப்லேயோ ஏதாவது இருந்து பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சுன்னா அந்த படத்தை பாருங்கள். படம் ஸ்டார்ட் ஆகும்போதே அப்படியே ஓப்பனிங்கிறோம்ல, டக்குன்னு படம் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு பாட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும், சாங்கில் ஸ்டார்ட் ஆகும். ஜெயலலிதா வந்து அப்படி அப்பியறாங்க, ஒரு டூயட்டு. நல்ல இடம் நீ வந்த இடம், வரவேண்டும் காதல் மகாராணி. நல்ல இடம் நீ வந்த இடம். அதாவது எம்ஜிஆர் கூட நடிச்சுக்கிட்டு இருந்த ஜெயலலிதா சிவாஜி கணேசன் கூட இப்போ கதாநாயகியாக நடிக்க வந்திருக்காங்களாம். நல்ல இடம் நீ வந்த இடம், வரவேண்டும் காதல் மகாராணி அப்படின்னு சிவாஜி கணேசன் ஜெயலலிதாவை வரவேற்கிறது மாதிரி, வெல்கம் பண்ணுறது மாதிரி. அப்போ என்னென்னா, ஜெயலலிதா அப்போ சிவாஜி கணேசனுக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள், எம்ஜிஆருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள், இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சிவாஜி கணேசனுடைய ரசிகர்கள் இது எந்த அளவுக்கு ரசிச்சிருப்பாங்க. ஏன்னா ஜெயலலிதா எம்ஜிஆர் கூட கதாநாயகி நடித்தவங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். எம்ஜிஆர் கூட நடிச்சுக்கிட்டு இருந்த கதாநாயகி நடிச்சுக்கிட்டு இருந்த ஜெயலலிதா சிவாஜி கணேசன் கூட கதாநாயகியாக நடிக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பாடல் காட்சியில் பாடல் வரிகளோடு படத்தை வந்து உருவாக்குறது அப்படின்ற ஒரு மேட்டரில் அப்படியே வந்த உடனே அப்படியே தியேட்டரே அதிரும். அந்தளவுக்கு கிளைமேக்ஸ், அந்தளவுக்கு கைதட்டல், கிளாப்ஸ். அது அப்படிப்பட்ட ஒரு புத்திசாலித்தனமாக அந்த படத்தில் அந்த பாடல் காட்சியை படத்தினுடைய ஓப்பனிங்லேயே வச்சுருப்பாங்க. வந்த இடம் நீ வந்த நல்ல இடம், வர வேண்டும் காதல் மகாராணி அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் ஜெயலலிதாவை வந்து வரவேற்று பாடுவதை போல அந்த சாங் வந்து படத்தில் இடம்பெற்றிருக்கும். இது வந்து அந்த 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 படம் திரைக்கு வந்த காலகட்டத்தில் பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு சம்பவம். இதற்கு பிறகு இதே மாதிரியான ஒரு சம்பவம் ஒன்று, எங்கள் தங்கராஜா அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்த படம். பி.வி. ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு சொல்லி ஒரு தெலுங்கார் வந்து அவர் தான் வந்து அந்த படத்தினுடைய டைரக்டர் கம் ப்ரொடியூசர். இப்போ ஜெகபதி பாபுன்னு இருக்கார் இல்லையா, அந்த ஜெகபதி பாபுனுடைய அப்பா, ஜெகபதி ஆர்ட் பிக்சர்ஸ் அப்படின்றத அந்த படத்தினுடைய பேனரே. ஜெகபதி பாபுனுடைய ஃபாதர் அவர் தான் பி.வி. ராஜேந்திர பிரசாத். அவர் வந்து தெலுங்கில் பெரிய டைரக்டர். அந்த டைமில் அவர் அந்த படத்தை வந்து முதல் முறையாக தமிழில் வந்து சிவாஜி கணேசன் கதாநாயகன் வச்சு அவரே டைரக்ட் பண்ணி அவரே ப்ரொடியூஸ் பண்ணார், எங்கள் தங்கராஜான்னு. அதில் சிவாஜி கணேசனுக்கு டியூல் ரோல் நடிச்சிருப்பார். அதில் பட்டாக்கத்தி பைரவன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அப்புறம் ஒரு டாக்டர் ரோலில் நடிச்சிருப்பார் சிவாஜி. அப்புறம் பின்னாடி வந்து அந்த படம் 2 கதாபாத்திரமே ஒன்று அப்படின்ற மாதிரி கிளைமேக்ஸில் கொண்டு வருவாங்க, அது வேறு விஷயம். அந்த படத்தில் கதாநாயகியாக மஞ்சுளாவும் அதே மாதிரி எம்ஜிஆர் கூட வந்து ரிக்ஷாக்காரன் படத்தில் எம்ஜிஆர் கூட கதாநாயகியாக அறிமுகி எம்ஜிஆர் படங்கள்லாம் கதாநாயகியாக நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மஞ்சுளா சிவாஜி கணேசன் கூட கதாநாயகியாக முதல் முறையாக அந்த படத்தில் நடிக்கிறாங்க. அப்படி வரும்போது அதில் வந்து மஞ்சுளா பேசுகிற மாதிரி பாலமுருகன், எழுத்தாளர் பாலமுருகன், எங்கள் ஊர் ராஜா, ராமநெத்தனை ராமனடி, பட்டிக்காடா பட்டணமா, இந்த படங்களுக்கெல்லாம் கதைவசனம் எழுதிய புகழ்பெற்ற எழுத்தாளரான பாலமுருகன் அதில் வந்து அந்த படத்துக்கு டைலாக் எழுதியிருப்பார். பாலமுருகன் சார் வந்து அதில் எழுதியிருப்பார். இப்போ வந்து 2 பேருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. எம்ஜிஆர் சிவாஜி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, மஞ்சுளாவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அதில் வந்து சிவாஜி 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறாங்க. மஞ்சுளா வந்து சிவாஜி கணேசன்ட்ட பேசுகிறாங்க. அதில் வந்து அநேகமாக ஊட்டியில் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்த பார்க்கில் பொட்டானிக்கல் கார்டன். அதில் வந்து சிவாஜிகிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். இப்படி ஒரு காட்சி ஒன்று இருக்கும். வந்து ராஜா, நீங்கள் தான் எனக்கு இனிமேல் வாழ்க்கையில் கதின்னு சொல்லி நான் வந்துட்டேன், என்னை கைவிட்டுறாதீங்க ராஜா. அதாவது எம்ஜிஆர் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்த மஞ்சுளா இப்போ சிவாஜி கூட நடிக்க வந்தாச்சான். நீங்கள் தான் இனிமேல் எனக்கு எல்லாமே, நீங்கள் தான் எனக்கு கதி அப்படின்னு நினச்சி நான் வந்துட்டேன், என்னை கைவிட்டுறாதீங்க ராஜா அப்படின்னு சொல்லி மஞ்சுளா பேசுவாள். மஞ்சுளா பேசுகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு சிவாஜியினுடைய ரிப்ளை இப்படி வரும். அது கேரக்டர் வந்து வசந்தின்னு நினைக்கிறேன். அதில் வசந்தி,
என்னை நம்பி வந்தவங்கள நான் எப்போவுமே கைவிடுறது கிடையாது அப்படின்னு சொல்லி சிவாஜி பேசுவார். இப்படி ஒரு வசனத்தை இதெல்லாம் தியேட்டர் அப்படியே கிளாப்ஸு. சிவாஜி கணேசன் ரசிகர்களுக்கு தெரியும். ஏன்னா எம்ஜிஆர் படத்தில் நடித்த கதாநாயகி இப்போ சிவாஜி கணேசன் கூட நடிக்க வந்திருக்காப்புல. நீங்கள் தான் கதின்னு சொல்லி நான் வந்துட்டேன் அப்படிங்கும்போது நான் என்ன நம்பி வந்தவங்களை நான் கைவிட்டதே கிடையாதுன்னு சொல்லி சிவாஜி கணேசன் பேசுகிற மாதிரி. இதெல்லாம் எழுத்தாளர்கள் எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக வந்து செயல்பட்டுருக்காங்க அப்படின்றது தான். முதல் படத்தில் வந்து பாடல், இந்த படத்தில் உரையாடல். இது எந்த அளவுக்கு அப்போ அந்த படத்தினுடைய 2 படமே 100 டேஸ் மூவி. அந்த படமும் 100 டேஸ் ஓடிச்சு, இந்த படமும் 100 நாள் படம். இந்த 2 படமே வெற்றி படங்களாக அமைந்தது அப்படின்னா இதுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் ஆடியன்ஸுக்கு எப்படிலாம் எழுதுனா, எப்படிலாம் பாடல் காட்சி வச்சா, எப்படிலாம் வந்து வசனம் எழுதுனா மக்களுக்கு பிடிக்கும், சிவாஜி கணேசன் ரசிகர்களுக்கு பிடிக்கும், படம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த ஆடியன்ஸினுடைய பல்ஸ் அப்படின்றோம்ல, அந்த பல்ஸ் என்னன்றது கரெக்டாக தெரிஞ்சு, ஏன்னா நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் கூட இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கிறணும். இப்படியெல்லாம் வந்து அதாவது எதை ரசிப்பார்கள், படம் பார்க்கக்கூடியவர்கள் எதை ரசிப்பார்கள் அப்படின்றத மனசுக்குள்ளே நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றது மாதிரி செயல்பட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நாம் தயாரிக்கக்கூடிய படமும் இயக்கக்கூடிய படமும் நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்றதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறணுன்றக்காக தான் இந்த கலாட்டா கல்யாணம் திரைப்படத்தை பற்றியும் எங்கள் தங்கராஜா திரைப்படத்தை பற்றியும் உங்களுக்கு நான் சொன்னேன். இதை கேட்கும்போதே உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குமே.